வணக்கம் சித்தப்ப, மீண்டும் உங்கள் ஆலன் பாய்ஸ். எத்தனை மாசம் 2 மாசம் பல மாதங்கள் கழித்து vlogல் சந்திக்கிறோம். வேற சொல்லிருந்தேன், இனிமே அடிக்க சொன்ன நேரமா என்னமோ தெரியல. இனிமே வந்து நான் தான் சொன்னேன், அதையுமே இனிமே அடிக்கடி வீடியோ வரும். இனிமே கண்டிப்பா நம்ம சந்திப்போம்னு சொல்லிடலாம். இல்ல எங்க ஃபால்ட் இல்ல, எடிட்டரோட ஃபால்ட். ஒரு வீடியோ இருந்தது, எடிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. இன்னொரு வீடியோ ஒரு இது இருக்குது, ஒரு வீடியோ அது வந்துட்டு சீக்கிரமா வரும். அதாவது அந்த வீடியோ யாரால டிலே ஆகுதுன்னா மிஸ்டர் விஸ்வா மியூசிக் டைரக்டர், அவரால கொஞ்சம் டிலே. சீக்கிரமா வரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். மீண்டும் ஆலன் பாய்ஸ் சந்திச்சிருக்கிறோம். எதுக்குன்னா 3 பேர் தான். நான் உங்கள் ஆலன். கெட்டப் சேஞ்ச் எப்படி பயங்கரமா லட்டி ராஸ்கல் உள்ள வலிச்சுட்டு வந்திருக்கான். நானும் வலிக்கலாம் தான் பார்த்தேன், செருப்படி உள்ளோம். நானும் வலிக்கலாம் தான் பார்த்தேன், படத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு எப்படியே சொல்லிட்டான். என்ன பண்ண இதுலயே சொல்லிட்டான். அதேதான் கரெக்டானா சிக்னலு, அதேதான் சைன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆகுது. இப்ப வந்து வீடியோ போறான்னு நினைப்பீங்க. வழக்கமா இல்ல, வீடியோ போறதுக்கு எதுவும் இல்ல, அதனால வந்து இதை போடுறதே பாருங்க. அவ்வளவுதான். படம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி ஒண்ணு ஃபர்ஸ்ட் நாள் போவோம், இல்ல ஒரு நாள் கழிச்சு போவோம். ஒரு நாள் கழிச்சு போவோம், ஒரு நாள் கழிச்சு கூட வீடியோ வராது. 10 நாள் கழிச்சு போவோம், அப்படியே வீடியோ வரும். ஆனா இப்ப என்னன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே 10 நாள் கழிச்சு தான் படத்துக்கு போறோம். கால சூழ்நிலை. போன வாரமே ஒருத்தன் போயிருக்க வேண்டியது ஒருத்த நாள் வந்துட்டு போகல. நான் தான். அதாவது இப்பொழுது அரூர் டிஎன்சி வழக்கம் போல புஷ்பா 2 தான் போறோம். வீட்டுல வர கழிவுகளே ஊத்துறாங்க. நேற்று தான் பார்ட் 1 பார்த்தேன். கிளைமேக்ஸ் மட்டும் இன்னைக்கு பாத்துட்டேன். விட்டது அது வரைக்கும் தான். தலைவனுக்கு படம் பாத்துட்டீங்க முன்னாடி? புஷ்பா 1 பாத்துட்டு புஷ்பா த ரைஸ். சரி, யாரு ஹீரோ? புஷ்பா தான். புஷ்பானா யாரா? அல்லு அர்ஜுன்ரா. யாரு வில்லன்? வில்லனா? வில்லன் வந்து நிறைய பேர் வராங்க. ரெட்டி, கொண்டா ரெட்டியா? புஷ்பா படத்துல வர ஒரு சில கேரக்டர்லாம் பார்த்ததே வந்துட்டு சாங் மட்டும் தான் பாத்துருப்போம். நேற்று கூட பாத்துட்டு இருந்தேன். இல்ல சாமியா? ஓ சாமியே, வாயா சாமி, அதெல்லாம் அங்க பாக்கல. கொண்டாரெட்டி தம்பி, அப்புறம் கடைசியா நம்மளால ஜாலி ரெட்டி, ஜங்கரெட்டி. கடைசியா நம்மளால ஒரு வில்லன் வருவாரு போலீஸ் கெட்டப்ல, மொட்டாச்சுன்னு. பகத் ஃபாசில், போலீஸ் ஃபாரஸ்ட் ஆபீசரா ஏதோ ஆபீசர் வருவார். சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டோம். படம் 6:20 கதல இல்ல. படம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன்? 3 மணி நேரமா 3.5 மணி நேரமா சொன்னாங்க. 3 மணி நேரம் 20 நிமிஷம். 3 மணி நேரம் 20 நிமிஷம். வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி நேரம், கிளம்புறதுக்கே 10 மணி நேரம். 8 to 9:30, 9:30 to 10. ஏன் படம் முடியறதே 10 மணிக்கா? இதுல வந்துட்டு 9:45 வந்துட்டு வந்துடுவேன். இல்ல 9:30 வீட்டுக்கு போன் பண்ணாங்க. வீட்டுல எப்ப படம் முடியறாங்க, இவன் இங்க இருந்து 10:10 சிக்னல் காட்டினா, நான் தான் அது இல்ல ஒரு 9:09 வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் வந்து உளறி தொலைஞ்சிட்டேன். இது இவங்க அப்படியே வீடியோல போட்டு தொலைச்சிருவானுங்க. சரி மேல சரியா பார்த்து மன்னிச்சு. எடிட்டர் கொஞ்சம் பார்த்து முடிச்சு சொல்லுங்க. சரியா அம்பி? நீ முடிச்சுட்டுருவேன், எனக்கு தெரியும், நீ முடிச்சுட்டுருவேன். ஐ நோ. சரி, ஓகே. புஷ்பா 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 புஷ்பா. என்ன போதும், ஆஃப் பண்ணு. படம் பயங்கரமா இருக்கு. எத்தனை வாட்டி? என்ன 5 மணிக்கு ஒரு வாட்டி? தம்பி வேணாம், அந்த பாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி காட்டு, சிறியவர்கள் குழந்தைகள் படம் பார்க்க வேண்டாம், ஒன்லி அடல்ட்ஸ். எடுத்துட்டேன். ஸ்டாக் இமேஜ் மாதிரி நான் வந்து ஸ்டாக் இமேஜ் மாதிரி நாங்க ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சிருப்போம். எல்லாத்துக்கும் அதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான். எல்லா சேர்ஸ் தான். கோழி உருண்டியா? இல்ல
என்ன போட்டா பார்ப்பாங்க. சூடு அதான் கொண்ட கொடுத்தேன். இப்ப தெரியுது ஏன் அவன்கிட்ட கொடுத்தானு. இதுக்கு மேல நான் நடிச்சுனா செருப்பு அடிச்சிருவாங்க. சீஸ் கார்ன் பால் பால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஒரு முறை இருக்கு, கொஞ்சம் காரமா இருக்குது. உள்ள ஏதோ வெள்ளை போட்டுங்கிறாங்க. சீஸ் சீஸ் சே சீஸ் மக்கா பிடிக்குதுன்னு டேஸ்ட் டேஸ்ட் தம்பி எப்படி இருக்கு? இன்னும் டேஸ்ட் சொல்லவே இல்ல. சரி தெரியுது ஐயா. ஏதோ இந்த சிபி இத சாப்பிட்டு பார்த்துட்டு நீ ரிவ்யூ சொல்லு. இல்ல நீ கையில வச்சிருக்கிறது. இல்ல நான் சாப்பிடுவேன். பிகாஸ் இது வந்து சி பப்ஸ் சிக்கன் பப்ஸ் சொல்லிடுவான். சிக்கன் வந்தா சிக்கன் பப்ஸ் அது வெஜ், ஆ இது பியூர் நான்வெஜ். இதுதான் புதுசா இருக்குது. டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியல. கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குது, நான் முழுங்கும் போது நல்லா. ஏன் விட்டு விட்டானா உலக வச்சு நான் முன்னே சாப்பிட்டேன், அதனால இப்ப விட்டு விட்டான். வெறும் இதை மட்டும் சுட்டு போய் ரெண்டாவது டைம் சாப்பிடுறேன். இப்ப சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது புதுசா சாப்பிடுற. சரிங்கய்யா, வழக்கம் போது எதாவது வெளியில சொல்ற மாதிரி தான். செம்ம டேஸ்ட் பரவாயில்ல இருக்கும். படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம் எடுத்து வச்சிருக்கான். மணி இப்போ கரெக்டா 10:05. இதுல ஹைலைட் என்னன்னா இனிமேதான் அங்க போய் சாப்பிடணும். தூக்கம் வருது ஒரு பக்கம். அதேதான் ஒரு பக்கம். படம் நல்லா தான் இருந்தது. நல்லா கடைசியா மட்டும் அப்படியே கட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஆமா, படம் சுருக்கி இருக்கலாம், நிறைய சீனை சுருக்கி இருக்கலாம். இல்ல கிளைமேக்ஸே கிளைமேக்ஸ் சென்டிமெண்டா கொண்டு போயிட்டான். சென்டிமெண்டா ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. சென்டிமெண்ட்ல ஒரு 1/2 மணி நேரத்தை தூக்கிட்டான். இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். வந்துட்டு படத்தை அப்படியே இழுத்து ஏதோ ஓவராலா பாக்கும்போது ப்ளூ சட்டை மாற மாதிரி ரிவ்யூ கொடுக்காதுங்க மேன். காமன் மேன் மாதிரி கொடுங்கடா டேய். நல்லா இருக்குடா படம், நல்லா இருக்கு. தெலுங்கு பயங்கரமா இருக்கு. இருக்கு. ஆமா, லாஜிக்கலா நீங்க பாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. லாஜிக்கலா பாக்க கூடாது, ஆனா படம் நல்லா இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு வசூல் அப்படி பயனுக்குது. ஆக்ஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. ஐயா, அவங்களுக்கு ஏத்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசூல் போகுது. நமக்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸ் இல்ல, அதனால நமக்கு வசூல் வர மாட்டேங்குது. நம்ம ஆளுங்க சென்டிமெண்டா இருக்கிற ஃபேமிலி படத்துக்கே லாஜிக் பாக்குறானுங்க. அப்படிலாம் பாக்கும்போது திருந்த மாட்டீங்களா? முடிச்சு விட்டீங்க போங்க. சைலண்ட்ல போடுன்றது தம்பி. காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகாத மாதிரி பாத்துக்கமா எடிட்டர். அளவுக்கு வந்துட்டு இல்ல. சூப்பர். பாட்டும் சரி, எல்லா படமும் சரி. இதுல பாட்டே அந்த அளவுக்கு எதுவும் அந்த புஷ்பா அது என்ன பாட்டு என்ன புரியவே மாட்டேங்குது. அதேதான், நிறைய டைலாக்கும் புரியல. இல்ல டைலாக் சாமி தமிழ் டப்புன்றதுனால நமக்கு பாட்டு மட்டும் என்ன உனக்கு பாட்டுதான் புரியல. அதான் சொல்றேன், தமிழ் டப்புன்றதுனால புரியலங்கிறேன். தெலுங்கு தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருக்குமா என்னமோ, அதான் நமக்கு தெரியாது. தெரியல மாடுலேஷன் அந்த இருந்ததுல ஒழுங்கா புரியல. எந்த பாட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பாட்டுமே புரியல. நல்லா கரெக்டா இருக்கும், தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கும். ஆமா தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. படம் ரிலீஸ் 10 நாள் ஆகுது. நம்மளோட ஃபீட்பேக் நம்ம சொல்றோம். நம்ம 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, இல்ல 1 மாசம் கழிச்சு ஓடிடிலே பார்த்தாலும் சரி, நம்ம ரிவ்யூ அதானே. ஓகே. இதுல என்னன்னா, நான் வந்துட்டு போன 3 பேரு சென்டர் சீட்டா புக் பண்ண சொல்லி கொடுத்தா, அந்த 3 பேர் காரணம். தம்பி 18+. அதாவதுங்கய்யா, தியேட்டரே காலியா தான் இருக்குது. ஆனா நடுவுல என்னன்னு தெரியல. மிஞ்சி போனா ஒரு 50 பேர் இருந்திருப்போமா, 50 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பின்னாடி சீட்ல நாங்க 3 பேரு மொத்தமே ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். அதுல அந்த 3 சீட்டு சென்டருக்கு கொடுத்துதான் நான் காசு கொடுக்குறேன். கொண்டு போய் கார்னர்ல போட்டு வச்சிருக்கான் பைத்தியக்காரன். அடுத்த வாட்டி வந்து அவங்ககிட்ட கார்னர் கொடுன்னு கேட்கணும், அப்பதான் சென்டர்ல போடுவானே நம்ம தெரியல. அப்போ எடுத்தடிச்சா பிஞ்சிரும். ஏதாவது கோடு விடுறதா சொல்லுங்களேன் சென்டர்ல சீட் கொடுக்கறதுக்கு. சரி, கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான். சரி, ஓகே. பசியில எப்படியும் இவனுக்கு கமெண்ட்ல ஒன்னுத்தையும் பண்ண போறது இல்ல. சரியா, நம்ம திட்டுங்கடாலும் எதுவும் பண்ண போறது இல்ல. ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் பாத்தியா, ஏன்னா சேலஞ்ச் சொல்லுங்கடா அப்படின்ட்டு. 1 நிமிஷத்துல வந்து
முருகர் மலையை வந்து ஏறணும். ஒரே நிமிஷத்துல முருகர் மலை ஏறணும் சேலஞ்ச் போடுறாரு. கமெண்ட் பாத்தீங்களா இல்லையா? இல்லையே. போன தடவை வந்து கமெண்ட்லாச்சும் ஏதாவது சொல்லுங்கடா. எங்க நம்ம இதுக்கு ரன்னிங் போடணும், மாரத்தான் போனோம்ல, அந்த முருகன் நீங்களே இல்ல மாரத்தான் விளாக்ல நம்ம கேட்டிருந்தோம்ல, அதுக்கு இதுல அவன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ரோட்ல போகும்போது சொல்றான், டியூட் நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் சேலஞ்சு பாத்தீங்களா, அது பண்ணிருக்க மறக்காம பண்ணிருந்தேன்னு கேட்டேன். முருகமல்ல ஒரு நிமிஷத்துல ஏறணும்னு கமெண்ட் பண்ணிருந்தேன், மறக்காம பண்ணிருக்கேன். மனசாட்சியா ஒண்ணு இருக்குதா? கமெண்ட் பண்ணாம ஒரு 1.5 நிமிஷத்துல ஏறினீங்கன்னா நாங்க 1 நிமிஷத்துல ஏற ட்ரை பண்றோம். மனசாட்சியா ஒண்ணு இருக்குதாயா? இவன் பாருங்க கூகுள் தான் தேடுறான். நான் பாக்குறேன், நான் பாக்கல. சரி ஓகே, நாங்க சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல தேடி சாப்பிடுவோம். எவ்வளவு நேரத்துக்கு எவன் வச்சிருப்பான்னு தெரியல. வாய்ப்பு குறைவுதான், பாக்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் ஈவினிங். வீடியோ ஈவினிங் குட் நைட். குட் ஈவினிங். எனக்கு எங்களுக்கு குட் நைட்யா, நமக்கு குட் நைட். அவன் வரும்போது உங்களுக்கு ஈவினிங். எடிட்டர் என்னைக்கு எடிட் பண்ணி இந்த விளாக போறான்னு தெரியல, என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே பை பாய். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அடிச்சு விட்டுருங்க. பை பாய்.